Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 4 determinantsல area of a triangle. So, last videoல நம்ம exercise 4.2 வரைக்கும் complete பண்ணிருக்கோம். So, இப்போ next exerciseக்கு போறதுக்கு முன்னாடி இந்த topic first discuss பண்ணிக்கலாம். இந்த topic base பண்ணி தான் 4.3ல questions இருக்கு நமக்கு. So, area of a triangle இது நம்ம already last classesல படிச்சிருக்கோம். area of triangle formula நம்ம இதுதான் எழுதுவோம். That is ஒரு triangle கொடுத்திருக்காங்க நமக்கு with 3 vertices x1 y1 x2 y2 and x3 y3. Then area of triangle எப்படி எழுதுவோம் half into first vertex ஓட x coordinate, that is x1 into second vertex ஓட y coordinate minus third vertex ஓட y coordinate, ஓகேவா, plus second இப்போ first முடிஞ்சிருச்சு x, then second vertex ஓட x coordinate into third ஓட y coordinate minus first ஓட y coordinate plus x3, that is third vertex ஓட x coordinate into second vertex ஓட first vertex ஓட y coordinate minus second vertex ஓட y coordinate. That is எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இது clockwise நம்ம சுத்துறோம். x1 எடுக்கும்போது y2 and y3 எடுப்போம், x2 எடுக்கும்போது y3 y1, x3 எடுக்கும்போது y1 y2, ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலால கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், half into x, இப்படி டைரெக்டாக நீங்கள் x எழுதிக்கோங்க, ஓகேவா. half x into y minus y plus x into y minus y plus x into y minus y. இந்த ஃபார்முலா இப்படி எழுதிக்கோங்க. தென் நீங்கள் என்ன போடுங்க, 1 2 3 2 3 1 தென் 3 1 2, ஓகேவா. ஸோ இது கிளாக் வைஸாக சுற்றுது, 1 2 3 தென் 2 3 1 இங்கே வரும், தென் 3 1 2, ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியும், எழுதவும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு மறக்காது, ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம டிட்டர்மினண்ட்டாக எழுதி தென் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினண்ட் இங்கே என்ன எழுதுகிறோம், டிட்டர்மினண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன், ஓகேவா, a11 and a12ல, அண்ட் செகண்ட் வெர்டெக்ஸை இங்கே எழுதியிருக்கேன் அண்ட் தேர்ட் வெர்டெக்ஸை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் இந்த காலமில் பிகாஸ் நம்மளுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் வேணும், அப்போ தான் மீன்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணும், அப்போ தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இங்கே 1 1 1 எழுதுகிறேன். தென் இதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு திருப்பி இதே தான் ஃபார்முலா வரும். 1/2 நான் வெளியே வச்சுக்கிறேன். தென் எக்ஸ்பேண்டிங் அலாங் நான் என்ன பண்ணுறேன், காலம் 1, ஓகேவா, எக்ஸ்பேண்டிங் அலாங் C1 பண்ணிக்கிறேன். ஸோ என்ன எழுதுவேன், x1 இன்ட்டு, ஓகே, இப்படி 2/2 மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம், x1 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. தென் இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா, y2 1 y3 1, ஓகேவா, மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் அண்ட் இது ப்ளஸ். ஸோ மைனஸ் x2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க, இந்த 4 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் y1 1 y3 1, ஓகேவா, ப்ளஸ் x3 இன்ட்டு இப்போ இந்த ரோ விட்டுருங்க இந்த காலம் விட்டுருங்க, தென் இந்த 4 எலிமெண்ட்ஸ், தட் இஸ் y1 1 y2 1. இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாம். ஹாஃப் வெளியே அப்படியே இருக்கும், x1 இன்ட்டு y2 இன்ட்டு 1 இஸ் y2 மைனஸ் இங்கே y3, ஓகேவா, மைனஸ் x2 இங்கே என்ன வரும், y1 மைனஸ் y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் y2, ஓகேவா. ஸோ இது சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. y1 into 1 y1 minus 1 into y2 is y2, ஓகேவா. ஸோ ஃபார்முலா வந்துருச்சா பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படியே வந்துருச்சு. செகண்ட் எலிமெண்ட்டில் இங்கே ப்ளஸ் வேணும், ஸோ நம்ம ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் சைன் வெளியே எடுத்துகிட்டா இங்கே என்ன ஆயிரும், y3 minus y1, ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது ப்ளஸ் ஆகும்போது இது y3 minus y1 ஆயிரும். ஸோ சேம் ஆஸ் த ஃபார்முலா. தென் தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ த சேம், ஓகேவா. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணி நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் எக்ஸசைஸில் நம்ம இதுதான் பண்ண போகிறோம், ஓகேவா. அண்ட் இதில் ரிமார்க்கில் ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஏரியா ஆஃப் எனி க்ளோஸ்ட் ஃபிகர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஓகேவா. பட் நம்மளுக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் வந்துட்டு பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாகவும் வரலாம், ஓகேவா. ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் அ number associated with a square matrix, ஓகேவா. it can be positive number or negative number. ஸோ டிட்டர்மினண்ட்டில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருமோ அது எப்போவுமே நம்ம மாடுலஸில் தான் எடுப்போம், பிகாஸ் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஓகேவா. ஃபார் இந்த எக்ஸசைஸ்க்கு மட்டும், ஓகேவா, கொஷின்ஸ் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு வந்தால் மட்டுமே உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆன்சர் பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் நீங்கள் அதை மாடுலஸ் பண்ணி ஆன்சர் எப்போவுமே பாசிட்டிவாக எழுதணும், ஓகேவா.
செகண்ட் ஒன் உங்களுக்கு ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் ஏரியா வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் டிட்டர்மினன்ட் கேன் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நீங்கள் அந்த கேஸில் ரெண்டுமே எடுக்கணும். ஓகேவா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேசஸ் எடுக்கணும். 2 கேசஸ் வரும் அந்த இடத்துல. ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் பண்ணும்போது அது நல்லாவே புரியும் உங்களுக்கு. அண்ட் தேர்ட் ரிமார்க் இஸ் என்ன சொல்கிறாங்க, கொலீனியர் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் கொலீனியர்னா என்ன, ஒரு லைனில் 3 பாயிண்ட்ஸ் லை ஆச்சுன்னா அங்கே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆக முடியுமா பாருங்கள். இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? நோ ட்ரையாங்கிள் இஸ் ஃபார்ம்டு. ஸோ சிம்ப்ளி ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், தட் இஸ் இங்கே ஃபார்ம் ஆகாத அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்னது 0ன்னு எடுத்துக்கலாமா? பிகாஸ் ஏரியாவே அது ஆக்கியூபை பண்ணல அந்த ட்ரையாங்கிள். ஓகேவா, பிகாஸ் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகலை. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் பை கொலீனியர் பாயிண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். இந்த 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்டிசஸ் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் இங்கே எழுதணும், x1 y1 x2 y2 அண்ட் x3 y3. ஓகேவா, அண்ட் இந்த காலம் எல்லாமே 1 1 1 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது அலாங் எனி காலம் எனி ரோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் ஃபார்முலா சொல்லும் போது நான் காலம் 1 அலாங் காலம் 1 சால்வ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா டைரெக்டாக உங்களுக்கு வரும். பட் நீங்கள் எனி காலம் எனி ரோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஃபார்முலா வரும். பட் கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஓகேவா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலாங் வேறு ஏதாவது ரோ பண்ணி பாருங்கள், அதே ஃபார்முலா உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த கொஷனில் நம்ம எடுத்திருக்கோம், இந்த வெர்டிசஸில் நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். half into நான் அலாங் C1 பண்ணிக்கிறேன். திருப்பியும் கொஷின் புக்கில் உங்களுக்கு அலாங் R1 பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு தெரியும், இந்த எனி ரோ அண்ட் எனி காலம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்க மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே ஜீரோஸே இல்லை, ஸோ எதனாலும் பண்ணிக்கலாம். நான் C1 அலாங் C1 பண்ணிக்கிறேன். ஸோ 3 into இந்த 4 எலிமெண்ட்ஸ். ஓகேவா, இந்த ரோ அண்ட் இந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். -4. ஓகேவா, இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் ஆஃப் -4 into இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டேன் 8 1 1 1 ப்ளஸ் 5 into இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டேன் 8 1 2 1. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. 3 into 2 1s are 2 minus 1 1s are 1 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிரும். 8 1s are 8 minus 1 1s are 1. ஓகேவா, ப்ளஸ் 5 into 8 1s are 8 and மைனஸ் 2 1s are 2. ஓகேவா, ஸோ இது சால்வ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 61/2. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 18 என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த equation ஆஃப் த லைன் ஜாயினிங் A and B. ஓகேவா, A and B வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ A and Bயோட நம்ம லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த லைன் மேலே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், C which is x, y. ஓகேவா, ஸோ கொஷின் எங்கள் புக்கில் P எடுத்திருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் அதுதான் C எடுத்துக்கிறேன். ஓகேவா, C is x, y. ஸோ இப்போ பாருங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலீனியர் பாயிண்ட்ஸ் ஒரே லைனில் லை ஆகுது. ஸோ ACB இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும், 0. ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC or ACB சம்திங் இஸ் 0. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு, 1/2 ஆஃப் 3 வெர்டிசஸ்மாக இங்கே எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் 1 3 தென் 0 0. ஓகேவா, A B தென் Cயோடது என்னது x y. நெக்ஸ்ட் இங்கே 1 1 1 எழுதுவோம் which is equal to 0 0 நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் ABC are collinear points. தென் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் R2 வந்துட்டு நம்மளுக்கு 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ அலாங் R2 நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும், இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ். ஓகேவா, ஸோ அதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹாஃப் வெளியே வச்சுக்கலாம் அப்படியே. -0 + 0 -1 into ஸோ இந்த 1க்கு இந்த ரோ அண்ட் இந்த காலம் தவிர இந்த 3 எலிமெண்ட்ஸ் இந்த 4 எலிமெண்ட்ஸ் எடுப்போம். ஸோ 1 3 x y. ஓகேவா, which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 1/2 இங்கே -1 into 1 y's are y minus 3 into x is 3x. ஓகேவா, equal to 0. தென் இங்கே 1/2 எடுத்துக்கலாம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3x minus y equal to 0. ஓகேவா, ஸோ 1/2 அந்த சைட் போயிடுச்சுன்னா 2 into 0 is again 0. ஸோ 3x minus y equal to 0. ஸோ again y இந்த சைட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 3x equal to y or y equal to 3x. This is the required equation of the line. ஸோ equation of line நம்மளுக்கு தெரியும். equation of lineனா என்னது, அந்த லைனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் using this. ஓகேவா, x coordinate and y coordinate போட்டோம்னா இந்த
இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகணும் ஓகேவா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். ஸோ இந்த லைனில் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் என்ன தெரியும், A and B. ஸோ A போட்டு பாருங்கள், A is 1, 3 ஓகேவா. ஸோ this is x axis and this is y axis. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் 1 போடுறேன், yயோட வேல்யூ 3 போடுறேன். ஸோ y equal to 3 into எக்ஸோட வேல்யூ 1 ஓகேவா. ஸோ 3 equal to 3 சால்வ் ஆயிடுச்சு. B is 0, 0. ஸோ 0 equal to 3 into 0. ஸோ 0 equal to 0. ஸோ Bயும் சால்வ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னா என்னது, ஒவ்வொரு பாயிண்ட் எந்த பாயிண்ட் அந்த லைனில் போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AB ஓகேவா. இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இது. செக் பண்ணலனாலும் பரவாயில்ல ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் இதே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் K such that triangle ABD ஓகேவா. திஸ் ட்ரையாங்கிள், இந்த D வந்துட்டு இங்கே இருக்குது, K, 0 ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது, 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க, K பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ பாருங்கள், நான் இங்கே எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் என்னது A is 1, 3, B is 0, 0 and D is K, 0 and இங்கே 1, 1, 1 and ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி half into இந்த along நான் R2 பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ். ஸோ -0 + 0 -1 into அகெயின் இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ 1 3 K 0 ஓகேவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ half into -1 into 1 into 0 is 0 -3K. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் இதை 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 அந்த சைட் போச்சுன்னா into 2 ஆயிரும். ஸோ 3 into 2 is 6 ஓகேவா. இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிரும். 0 -3K is -3K. ஸோ -1 into -3K is 3K. ஸோ Kயோட வேல்யூ என்ன வரும், 6/3. K is equal to 2 ஓகேவா. ஸோ சிம்பிள் ஆன்சர். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துட்டோம். இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும் ஓகேவா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 3 கொடுத்துருக்காங்க, பட் டிட்டர்மினன்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓகேவா. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட்க்கு சால்வ் பண்ணுறோம். திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் 3 ரெண்டுமே எடுக்கணும். இங்கே ப்ளஸ் -3 ப்ளஸ் -6, இங்கே ப்ளஸ் -3. ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ் -2 ஓகேவா. ஸோ K ஈக்குவல் டு ப்ளஸ் -2. K ஈக்குவல் டு +2 இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் அண்ட் -2 இருந்தாலும் உங்களுக்கு ஏரியா 3 தான் வரும். பிகாஸ் ஏரியா என்ன வந்தாலும் நம்ம பாசிட்டிவாக ஆக்கிடுவோம். ஸோ அதனால தான் 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் நம்ம எடுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாகவே ஃபெயில் ஆகிடும். இந்த ஆன்சர் உங்களுக்கு ராங் போட்டுருவாங்க. வெறும் 2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 0 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் at the point given in each of the following. Okay, so 3 vertices in the first partல கொடுத்துருக்காங்க. என்னென்ன vertex இங்கே எழுதுவோம் நம்ம x1 y1, so which is 1 0 6 0 and 4 3. next இங்கே 1 1 1 எழுதுவோம் and இதை ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ along நம்ம C2 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். this is plus, this is minus. ஸோ இது மைனஸ்னா இது ப்ளஸ், இது மைனஸ் ஓகேவா. ஸோ this is equal to இங்கே ஒரு ஹாஃப் வரும் ஓகேவா. ஸோ மறந்துடாதீங்க, ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இங்கே ஹாஃப் வரும். ஸோ ஹாஃப் இன்ட்டு இது -0 + 0 -3 இன்ட்டு ஸோ இந்த 3. ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. 1 1 6 1 ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 1/2 -3 1 1s are 1 -6 1s are 6 ஓகேவா. ஸோ 1/2 -3 into -5. So this is 1/2 into 15. -3 into -5 is 15. So 15/2 is the answer. Second part பாருங்க. 3 vertices கொடுத்துருக்காங்க. 2, 7, 1, 1 and 10, 8. ஸோ நான் அது மூணுமே எழுதிட்டேன் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். half into along R1 பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஜீரோஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ 2 into என்ன எடுப்போம், இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. 1 1 8 1 -7 ஓகேவா. இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ -7 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. 1 1 10 1 ஓகேவா. ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ 1 1 10 8 ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். 1/2 2 into 1 1s are 1 -8 1s are 8
minus 7 into 1 ones are 1 minus 10 ones are 10 plus 1 into 1 8s are 8 minus 10 ones are 10. Okay, so further solve பண்ணிக்கோங்க. So 2 into 1 minus 8 is minus 7 minus 7 1 minus 10 is minus 9 plus 1 into 10 minus 8 minus 10 is minus 2. Okay va. So 1 by 2 into idenagu minus 14 idu plus 63 idu minus 2. Okay va. So idu solve பண்ணிக்கோங்க என்ன வரும் 1 by 2 into 47. Okay va. So which is 47 by 2. This is the answer. Next பாருங்க third part அதே மாதிரி solve பண்ணிக்கலாம். This is plus, this is minus, plus. Okay va. R1 along R1 solve பண்ண போறேன். 1 by 2 into இது minus 2 into இந்த row and the column விட்டுருங்க. So 2 1 minus 8 1. Okay va. So minus of minus 3 into இந்த row இந்த column விட்டுருங்க. 3 1 minus 1 1. Okay. And plus 1 into இந்த row இந்த column விட்டுருங்க. So 3 2 minus 1 minus 8. Solve பண்ணிக்கலாம் 1 by 2 into minus 2 2 ones are 2 minus 1 into minus 8 is minus 8. Okay va. So minus minus okay அப்புறமா எழுதிக்கலாம். This is minus minus plus 3 3 ones are 3 minus minus 1. Okay va. Plus 1 into 3 8s are minus 24 sorry 3 into minus 8s are minus 24 minus 2 minus 1s are minus 2. Okay va. So 1 by 2 into minus 2 into 2 இது minus minus plus ஆயிரும் 2 plus 8 is 10. Okay va. Plus 3 into 3 in minus minus 1 plus ஆயிரும். So 3 plus 1 is 4 and plus 1 into minus 24 plus 2. Okay va. Minus minus plus ஆயிரும் plus 2 minus 24 plus 2 is minus 22. Okay, next இது solve பண்ணிக்கலாம். So என்னாகும் 1 by 2 into minus 2 into 10 is minus 20 plus 12 3 4s are 12 இங்க minus 22. இது solve பண்ணிக்கலாம். So பாருங்க என்ன வரும் 1 by 2 into இங்க என்ன வரும் 30 minus 30. So என்ன வரும் 30 by 2 is minus 15. So இங்க answer minusல வந்திருக்கு but நம்ம இங்க area find பண்றோம். So area of this triangle is 15. That is modulus of minus 15. Area of triangle is 15. Okay va. ஞாபகம் வச்சுக்கோங்க area of triangle வரும்போது எப்பவுமே நீங்க positive answer தான் எழுதணும். Answer is 15. Next parent question number 2. Show that the points A, B, C are collinear. So நம்ம என்ன show பண்ணணும் area of triangle ABC is equal to 0. Okay va. Area of triangle ABC equal to 0 ன்னு proof பண்ணிட்டா இந்த points are collinear வந்துரும். Okay va. correct தானே. So area of triangle formula என்ன 1 by 2 into vertices நம்ம எழுதிக்கலாம் A, B plus C, B, C plus A and C, A plus B. Okay va. So இங்க 1 1 1 வரும் equal to 0 நம்ம proof பண்ணணும். So இதை solve பண்ணிக்கலாம் 1 by 2. So along R1 நம்ம solve பண்ணிக்கலாம். So A into A எடுக்கும் போது இந்த row இந்த column விட்டுருங்க. C plus A 1, A plus B 1. Okay va. Minus second element B plus C. Okay va. So இது plus, இது minus and இது plus. Into இந்த row இந்த column விட்டுருங்க B1 C1. Okay va. And plus 1 into இந்த row இந்த column விட்டுருங்க இந்த 4 elements B C plus A C A plus B. Okay இது solve பண்ணிக்கலாம் 1 by 2 into என்ன வரும் A into C plus A into 1 is C plus A minus 1 into A plus B is A plus B. So minus of A plus B. So ரெண்டுமே minus ஆயிரும் minus A minus B. Okay அது bracketல வைக்கணும் minus A plus B. So bracket open பண்ணும்போது நான் ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன் minus A minus B வந்துரும். Okay வா. So minus இங்கேயும் B plus C இருக்கு into B ones are B minus C ones are C plus 1 into இங்க என்ன வரும் B into A plus B minus C into C plus A. Okay வா. next இதையும் solve பண்ணிக்கலாம். So இதில் ஏதாவது cancel ஆகுதான்னு பார்த்துக்கோங்க plus A minus A cancel ஆகிடும். So half of இங்கே என்ன வரும் A into C minus B minus B plus C into B minus C plus B into இது எதுவுமே ஆகாது B plus A plus B minus C into C plus A. Okay வா. So let's multiply பண்ணிக்கலாம் 1 by 2 into AC minus AB
மைனஸ் இங்கே என்ன ஆகும் பாருங்கள் b plus c b minus c ஸோ எப்படி எழுதிக்கலாம் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் எழுதிக்கலாமா ஓகேவா ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் a plus b a minus b ஃபார்முலா தென் ப்ளஸ் ab இது ab plus b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் மைனஸ் ac ஓகேவா ஸோ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் ac மைனஸ் ac கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் ab ப்ளஸ் ab கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னாகும் மைனஸ் பி ஸ்கொயர் அண்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஆயிரும் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ஆன்சர் இஸ் 0 half into 0 is 0 ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 0 ஸோ ஏபிசி ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஈஸி தான் அந்த ஸ்டெப் இந்த மாதிரி கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 3 find the value of k if area of triangle is 4 square units and vertices are first partல இந்த 3 vertices கொடுத்திருக்காங்க ஸோ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம் 1/2 into k 0 4 0 and 0 2 இங்கே 1 1 1 ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்ம இங்கே டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுறோம் ஸோ அதனால் ப்ளஸ் மைனஸ் 4 எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் காலம் 2ல் 2 zeros இருக்குது ஸோ along காலம் 2 நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இது மைனஸ் இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ் ஓகேவா இது ப்ளஸ் இது மைனஸ் ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ஓகேவா ஸோ சால்வ் பண்ணிக்கலாம் 1/2 என்ன பண்ணுவோம் இது மைனஸ் 0 ஆயிரும் இது ப்ளஸ் 0 மைனஸ் 2 இன்ட்டு இது மட்டும் தான் இருக்கும் இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க ஸோ கே 1 4 1 ஓகேவா இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் 4 வரும் ஸோ half இன்ட்டு இங்கே மைனஸ் 2 இன்ட்டு k 1s are k minus 4 1s are 4 equal to plus minus 4. So, இந்த 2 cancel ஆயிடுச்சு minus of k minus 4 equal to plus minus 4. Okay, so இது உள்ள multiply பண்ணியிருக்கேன் minus k plus 4 equal to this. Then, இந்த minus k நான் அந்த side எடுத்துட்டு போகிறேன். So, என்னாகும் plus minus 4 plus 4 equal to k. Okay, plus minus 4 இந்த side வந்துரும். So, அதுவும் plus minus 4 ஆதான் இருக்கும் because plus 4 இந்த சைடு வந்து minus 4 ஆயிரும் minus 4 plus 4 ஆயிரும் ஸோ இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால plus minus 4 அப்படியே தான் இருக்கும் plus 4 ஓகேவா k minus k இந்த சைடு வந்து k ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது இங்கே பாசிபிள் k equal to 4 minus 4 ஒரு சொல்யூஷன் and k equal to 4 plus 4 ஒரு சொல்யூஷன் ஸோ k can be equal to 0 or k can be equal to 8 ஓகேவா 2 சொல்யூஷன்ஸ் இங்கே பாசிபிள் ஸோ புரிஞ்சிருச்சா இந்த பாயிண்ட்டில் நம்ம கேக்கு பதிலாக 0 எடுத்தாலும் நம்மளுக்கு 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 8,0 எடுத்தாலும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும் ஓகேவா ப்ளஸ் மைனஸ் 4 கிடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஏரியா பண்ணும்போது எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தான் எடுப்போம் ஸோ 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் பார்ட் வெர்டிசஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதே தான் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் half இங்கே -2 0 0 4 0 k and இங்கே 1 1 1 equal to plus minus 4 இப்போ பாருங்கள் காலம் 1ல 2 zeros இருக்குது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் zeros ஸோ along காலம் 1 நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் 1/2 ஸோ இங்கே என்னாகும் இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஓகேவா ஸோ -2 இது ப்ளஸில் தான் இருக்குது ஸோ -2 அப்படியே எழுதிக்கலாம் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க 4 1 k 1 -0 plus 0 and this is equal to plus minus 4 ஸோ இங்கே பாருங்கள் 1/2 into இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் -2 into 4 1s are 4 minus k 1s are k equal to plus minus 4 அதே மாதிரி 2 கேன்சல் ஆகிடும் இங்கே -4 plus k ஆயிரும் equal to plus minus 4 அதே மாதிரி k இங்கே வச்சுக்கலாம் equal to 4 இந்த -4 இந்த சைடு வச்சுட்டா plus 4 ஆயிரும் plus minus 4 ஸோ அதே தான் ஆன்சர் உங்களுக்கு பாருங்கள் k equal to ரெண்டு பாசிபிலிட்டிஸ் 4 plus 4 and k equal to 4 minus 4 so k equal to 8 or k equal to 0 okay what two possibilities next parallel question number 4 find the equation of the line joining 1,2 and 3,6 okay va இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ற லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பண்ண மாதிரியே தான் பட் நீங்கள் கிளியராக எழுதணும் let this point be a and this point be b okay va and c is a point on the line ab okay va which is x comma y so equation of the triangle area of triangle abc is equal to 0 because these are collinear points okay va so area of triangle abc என்னது area of triangle abc equal to 0
ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம் 1/2 இன்ட்டு 3 வெர்டிசஸ் எழுதிக்கலாம் 1 2 ஓகேவா A B is 3 6 and C is XY 1 1 1 which is equal to 0 ஓகேவா நமக்கு தெரியும் 0 because நம்ம collinear points தான் எடுத்திருக்கோம் ஓகேவா C is on the line AB ஓகேவா ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் then along any row any column நம்ம expand பண்ணிக்கலாம் ஸோ நான் along R1 expand பண்ணிக்கிறேன் 1 into இது plus இது minus இது plus so 1 into இந்த row இந்த column விட்டுருங்க so 6 1 y1 minus 2 into இந்த row இந்த column விட்டுருங்க so 3 1 x1 ஓகேவா plus 1 into next இந்த row இந்த column விட்டுருங்க 3 6 and xy ஓகேவா so இது solve பண்ணிக்கலாம் this is equal to 0 next 1/2 into 1 into இது என்னாகும் 6 1s are 6 minus y 1s are y minus 2 into 3 1s are 3 minus x 1s are x plus 1 into 3 into y 3y minus 6 into x is 6x equal to 0 ஓகேவா so 1/2 அந்த சைட் போச்சுன்னா 2 into 0 அது 0 ஆயிரும் இங்கே என்ன மிச்சம் இருக்கும் 6 minus y உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் என்னாகும் minus 6 2 3s are 6 minus minus plus 2x இங்கே plus 3y minus 6x equal to 0 so பாருங்க 6 minus 6 cancel ஆயிடும் x பார்த்துக்கோங்க 2x minus 6x is minus 4x இங்கே 3y minus y is plus 2y equal to 0 ஓகேவா so இதிலிருந்து நான் minus 2 காமன் எடுத்துக்கிறேன் so என்ன மிச்சம் இருக்கும் 2x minus y ஓகேவா minus 2 காமன் எடுத்துகிறேன் so 2x minus y equal to 0 minus 2 இந்த சைட் போச்சுன்னா 0 ஓட மல்டிப்ளை ஆகி 0 ஆயிரும் so 2x minus y equal to 0 or y equal to 2x this is the equation of the line AB ஓகேவா புரிஞ்சதுல minus y இந்த சைட் போச்சுன்னா y ஆயிரும் so y equal to 2x next பாருங்க செகண்ட் பார்ட் அதே மாதிரி question தான் vertices என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் AB 3,1 and 9,3 ஓகேவா so நான் again ஒரு C point எடுத்துக்கிறேன் which lies on AB and x, y this its vertices are x, y so area of triangle equal to 0 so area of triangle எழுதிக்கிறேன் half into 3 1 9 3 x y 1 1 1 this is equal to 0 okay because ABC are collinear so area of triangle ABC equal to 0 நீங்க clear-ஆ எழுதுங்க question examல பண்ணும்போது clear-ஆ எழுதுங்க let this point be A this point be B and C is a point on the line AB such that it is x, y then area of triangle ABC is 0 because these are collinear points then in the step எழுதுங்க ஓகேவா so again solve பண்ணிக்கிறேன் 1/2 into along R1 பண்ணிக்கிறேன் so 3 into இந்த row இந்த column விட்டுருங்க so 3 1 y 1 minus 1 into இந்த row இந்த column விட்டுருங்க 9 1 x 1 ஓகேவா plus again 1 இந்த row இந்த column விட்டுருங்க 9 3 x y ஓகேவா so இதை solve பண்ணிக்கோங்க this is equal to 0 half into 3 into 3 1s are 3 minus y 1s are y minus 1 into 9 1s are 9 minus x 1s are x plus 1 into 9 into y is 9y minus 3x this is equal to 0 ஓகேவா so half into solve பண்ணிக்கோங்க 3 உள்ள multiply பண்ணிக்கிறேன் 3 3s are 9 minus 3y இங்க minus 9 plus x ஓகேவா minus minus plus x plus 9y minus 3x equal to 0 so 1/2 இந்த சைட் போயிடுச்சுன்னா multiply by 0 ஆயிரும் so அதுவும் 0 ஆயிரும் next இங்க பாருங்க 9 minus 9 cancel ஆயிடும் என்ன மிச்சம் இருக்கு xல பாருங்க x minus 3x so minus 2x வரும் ஓகேவா x minus 3x is minus 2x next 9y minus 3y is 6y equal to 0 இதுல இருந்து நான் again minus 2 காமனா எடுத்துக்கிறேன் so என்ன வரும் உங்களுக்கு x minus 3y equal to 0 minus 2 in the side position 0 divided by minus 2 is 0 so x minus 3y equal to 0 or 3y equal to x okay va so எப்படினா வச்சுக்கலாம் இதோட வச்சுக்கலாம் this is the right answer so வந்திருச்சு இதுதான் equation of line AB okay va okay next last question பாருங்க question number 5 if area of triangle is 35 square units with vertices these three vertices okay va 2 minus 6 5 4 and k4 then find the value of k
ஓகேவா. ஸோ அதே மாதிரி எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 வெர்டிசஸ் எழுதிக்கலாம். 2 - 6 5 4 and k 4 1 1 1. This is equal to plus minus 35. ஓகேவா. ஏரியா தான் 35 but this determinant can be positive or negative. ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். along R1 சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 into 2 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா 4 1 4 1 minus 6. ஓகேவா. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ மைனஸ் ஆஃப் -6 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க 5 1 k 1. ஓகேவா. 5 1 k 1. தென் இங்கே ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ 5 4 k 4. ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் 35. 1/2 இன்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. என்னாகும் 2 இன்ட்டு 4 1s are 4 minus 4 1s are 4. ஓகேவா. இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 5 1s are 5 minus k 1s are k. ப்ளஸ் 1 இன்ட்டு 5 4s are 20 minus 4 into k is 4k. This is equal to plus minus 35. ஓகே. ஸோ இந்த 2 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது 2 into 4 minus 4 is 0. ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 6 5s are 30 minus 6 into k is 6k plus 20 minus 4k equal to இந்த 2 இந்த சைடு வந்துச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் 70. ஓகேவா. ஸோ இது 0 ஆயிரும். இங்கே என்ன மிச்சம் இருக்கும் 6 minus 6k minus 4k என்ன ஆயிடுது minus 10k plus 30 plus 20 is plus 50 equal to plus or minus 70. நெக்ஸ்ட் பாருங்கள் minus 10k equal to இந்த 15 நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ என்னாகும் minus 50 plus or minus 70. ஓகேவா. தென் minus 10ஆல் minus 10 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ k equal to minus 50 by minus 10 plus or minus 70 by minus 10. ஓகேவா. ஸோ இது என்னாகும் மைனஸ் இங்கே கேன்சல் ஆயிடும். 0 0 கேன்சல் ஆகிடும். 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே எஃபெக்ட் ஆகாது பிகாஸ் ப்ளஸ் மைனஸோடு சேர்ந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். மைனஸோடு சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ அகெயின் ப்ளஸ் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது என்ன ஆயிரும் 7. ஓகேவா. ஸோ என்னாகும் கேயோட வேல்யூ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஸோ 5 + 7 ஒரு ஆன்சர் அண்ட் k equal to 5 - 7 ஒரு ஆன்சர். ஓகேவா. ஸோ என்ன வரும் இட் இஸ் ஐதர் 12 or -2. ஓகேவா. ஸோ கேயோட ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் பாசிபிள் 12 or -2. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் D. ஓகேவா. ஸோ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேயோட ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் 12 and -2. ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா பை டிட்டர்மினன்ட் மெத்தட் ஐதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். டிட்டர்மினன்ட் என்ன வந்தாலும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதை நீங்கள் மாடுலஸ் எடுத்து பாசிட்டிவாக ஆன்சர் எழுதணும். ஓகேவா. அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் நீங்கள் 2 ஆன்சர்ஸ் வரும். பிகாஸ் டிட்டர்மினன்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஏரியா எப்போவுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மைனஸ் 2 வேல்யூஸ் எடுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கொலீனியர் பாயிண்ட்ஸோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் கொலீனியர் பாயிண்ட்ஸ் இஸ் 0. ஓகேவா. கொலீனியர் பாயிண்ட்ஸ் வெர்டிசஸாக இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு எப்போவுமே 0வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Share with your friends, like it and subscribe to my channel. Thank you so much for watching. Bye bye, take care.